வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, பூரி, தோசை இதுக்கு எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். வெஜிடபிள் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்துக்கூடயே கொஞ்சம் இஞ்சி பூண்டையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா முழு இஞ்சி முழு பூண்டாக இருந்தாலும் சேர்த்துட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இது கூட ஒரு 2 பழுத்த தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இந்த கடாயில் நம்ம ஏற்கனவே வதக்கும் போது இருந்த எண்ணெயிலே இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம அடிஷ்னலாக எதுவும் எண்ணெய் சேர்க்கல, முதல்ல சேர்த்த எண்ணெயிலே கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதிலே போட்டு கிளறி எடுத்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகட்டும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தோம், அதனால் தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள் கறி கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும், அதனால் 1.5 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். மிளகாய் தூளையும் சேர்த்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. சின்ன ஸ்பூனுன்றதுனால நான் 2 தடவை போடுறேன், ஆனால் நம்ம 1 ஸ்பூன் சீரகத்தூள் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டால் கரெக்டாக இருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. காய்கறிகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி, முட்டைகோஸ் இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெஜிடபிள் கறி நம்ம கடாயிலையும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா குக்கரில் பண்ணோன்னா சீக்கிரமாக இது பண்ணி முடிச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, மசாலா, காய்கறிகள் எல்லாம் நல்லா ஒன்றா கலந்துடுச்சு. இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கலருக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக இதில் ஒரே ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்தோன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் போதும். ஒரு ஸ்பூன் வெண்ணெய், கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி,
கொஞ்சமாக கசூரி மேத்தியை கையால் இது மாதிரி கசக்கிட்டு சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கொத்தமல்லி மட்டும் ஆனால் கண்டிப்பாக சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெஜிடபிள் கறி கொஞ்சம் செமி கிரேவியாக தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியை நல்லா சுண்ட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாசனை ரொம்ப கமகமன்னு இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தோசை, சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே இது ரொம்பவே மேட்ச் ஆகும். அதே சமயத்தில் நம்ம எல்லா காய்கறிகளையும் சேர்த்தா மாதிரியும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த சைட் டிஷ் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்டை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரிப்ஷனுக்கு சார்ஜஸ் எதுவும் கிடையாது, 100% ஃப்ரீ.